ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இது வந்து ஃபுல் டைம் ஜாபு. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 விதமான ஜாப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நீங்கள் வந்து தமிழ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், அப்படியான ஒரு ஜாபு. 2வது ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். அந்த ஜாப்க்கு வந்து இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி தெரிஞ்சிருந்திருக்கணும். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் ஜாபு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த 2 ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாப் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து 12th குவாலிஃபிகேஷன் ஜாபு. ஸோ நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். தமிழ் லாங்குவேஜ் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் வந்து கம்பல்சரி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் வீட்டிலேருந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 6 monthsலேருந்து 2 years வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 lakhs per annum அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சேலரி பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,000லேருந்து 20,000 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து என்ன மாதிரியான ஒரு ஜாப் அப்படின்னா லீட் ஜென்ரேஷன் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆன்லைன் கோர்சஸ் இல்லைனா அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ லீட் ஜென்ரேஷன் தான் இந்த ஜாபோட நேச்சர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் சிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஜாப் வந்து சிம்பிளி ஹையரில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து சிம்பிளி ஹையரில் அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் வந்து ஷேர் சிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களே, அந்த நம்பருக்கு உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் வந்து ஷேர் பண்ணாலே போதும். இதுக்கு வந்து நீங்கள் போயிட்டு அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் 12th முடிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து பிபிஓவில் ஒரு 6 months எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஜாப் வந்து யார் ஹையர் பண்ணுறாங்கன்னா சோர்டியஸ் டெக்னாலஜிஸ், இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாபு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். 12th பாஸ் பண்ணியிருந்தாலே, தமிழ் தெரிஞ்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து 9,000லேருந்து 20,000 வரைக்கும், 9,000லேருந்து 20,000 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாபோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லைனா இதுக்கு முன்னாடி ஒரு காண்டாக்ட் நம்பர் காமிச்சு இல்லையா, ஸோ அந்த நம்பருக்கு உங்களோட ரெஸ்யூம் நீங்கள் ஷேர் பண்ணி கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்திருக்கணும், இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப்க்கு வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 yearக்கு 1 lakhலேருந்து 1,45,000 வரைக்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் இருக்குது, பெய்டு டைம் ஆஃப் இருக்குது, பெய்டு சிக் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். இது வந்து டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ் வாய்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாய்ஸ் ப்ராசஸில் இதில் வந்து இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி வந்து கம்பல்சரி கேட்கல அவங்க, இங்கிலீஷ் தான் வந்து கம்பல்சரியாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்திருக்கீங்க அப்படின்னா வீட்டிலேருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஜாப் இது. ஸோ இந்த ஜாப் கூட பார்த்தீங்கன்னா சிம்பிளி ஹையரில் தான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்பீக் வித் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த ஜாப் வந்து யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃபோஜி இனோவேஷன் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட், இது வந்து சேலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ்காக இந்த ஜாப்க்காக ஹையர் பண்ணுறாங்க. சேலரி வந்து 1 yearக்கு 1 lakhலேருந்து 1,45,000 வரைக்கும், ஸோ 1,00,000லேருந்து 1,40,000 வரைக்கும். இது வந்து ஒரு வருஷத்துக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டிகிரி முடிச்சிருந்திருக்கணும், இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த 2 ஜாப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஜாப் ஓகேவாக இருக்குது, உங்களுக்கு எந்த ஜாப் வந்து பிடிச்சிருக்கோ அந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.